நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஊங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண்ணென புகழ்வது வார்த்தை வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்று வேறில்லை. வள்ளி, வள்ளி வாங்கம்மா. இந்த வள்ளி, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. இதுல வேண்டிய அளவு பொருள் இருக்கு, எடுத்து உள்ள வச்சுக்க. இதை வச்சு நீங்க மதியமும் ராத்திரியும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு இதை விட அதிகமா பொருள் கொண்டு வரேன், சரியா? சரிம்மா. சரிம்மா, இது முக்கியமான வேலைன்னு சொன்னீங்க. அப்படின்னு முக்கியமான வேலை என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன்ல. என்னம்மா வந்தவங்களை நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க? உட்கார் மீனா, இருக்கிறத வச்சு சமைச்சு வச்சிருக்கேன். ஒரு வயசு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போ. பரவாயில்லம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு அம்மனுக்கு வேப்பஞ்சலை உடுத்தி விரதம் இருக்க போறேன். அதனால 1க்கு 4 இடத்துக்கு போய் யாருக்கு முறைப்படி வேப்பஞ்சலை செய்ய தெரியுங்கிறத விசாரிக்கணும். அதனால நான் கொஞ்சம் கிளம்புறேம்மா. கொஞ்சம் நில்லுமா. சொல்லுங்கம்மா. வேப்பஞ்சலை தயாரிக்கிறதுக்கு வேப்ப மரம் இருந்தாலே போதுமா? நம்ம பிள்ளையார் கோயில் வாசல்ல என்ன பாரு, என் கம்பீரத்தை பாருன்னு ஒரு பெரிய வேப்ப மரமே வளர்ந்து நிக்குதேமா. அப்புறம் எதுக்குமா 1க்கு 4 இடம்னு சுத்தி அலையணும்னு கவலைப்படுற? ஊரெல்லாம் தாமா வேப்ப மரம் இருக்கு. ஆனா முறைப்படி வேப்பஞ்சலை செய்ய தெரிஞ்சவங்க யாரு இருக்கா? அதுக்குத்தான் நான் இருக்கேனேம்மா. உங்களுக்கு வேப்பஞ்சலை செய்ய தெரியுமாமா? நல்லா தெரியுமா. இவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாங்க ஒரு 2 வருஷம் சமயபுரம் மாரியம் கோயில்ல தான் காலத்தை போய்கிட்டு இருந்தோம். இவளுக்கு முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த ஊருக்கே வந்தோம். அங்கிருந்த 2 வருஷத்துல எத்தனையோ பேருக்கு வேப்பஞ்சலை தைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு தைச்சு கொடுக்க மாட்டேனா? புதுப்புடவை வாங்கி கொடுத்து என் கனவை நிறைவேற்றி வச்ச தெய்வமாச்சேமா நீ. அதுக்காக நான் உனக்கு ஒரு வேப்பஞ்சலை தயாரிச்சு கொடுக்க மாட்டேனாமா? அதை எனக்கு கிடைச்ச கொடுப்பனையா நினைச்சுக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷமா. அப்ப உடனே வேலையை ஆரம்பிச்சிடுறீங்களா? சொல்லிட்டேல்ல, இனிமே எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? நீ நம்பிக்கையோட கோயிலுக்கு போமா. வேப்பஞ்சலை தயாரானதும் நானே உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறேன். ரொம்ப நன்றிமா. அம்மன் என்னை சுத்தி இருக்கிறவங்க மூலமாவே எனக்கு உதவிகளை செய்யறா. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அப்ப நான் வரேம்மா. போயிட்டு வாமா. வரேன். இங்க பாருமா, நீ போய் சீக்கிரமா வேப்பலை பறிச்சுட்டு வா. நான் வேப்பஞ்சலை தயார் பண்றேன். சரிம்மா. முத்து, உனக்கு ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல போறேன். முதல்ல வண்டியில ஏறு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன் மாமா. என்ன விஷயம் சொல்லுங்க. முதல்ல நாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்துட்டு ஸ்வீட் சாப்பிட்டே பேசலாம் வா. சந்தோஷமான விஷயம்னா உடனே ஸ்வீட்டா? அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். நீங்க முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க. சந்தோஷமான விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது.
தீபா சரவணா மறந்துட்டான்னு சொல்லி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான்னு சொன்னப்ப நீ நம்பல. ஆமா. அதுக்கு இப்ப எந்த அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. அப்படியா? ஆமா முத்து, இமீடியட்டா ஒரு மாப்பிள்ளை பார்த்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவ எங்க அப்பா கிட்டயும் எங்கிட்டயும் வாய் விட்டு கேட்டா. அப்போ தீபா உண்மையிலேயே சரவணனை மறந்துட்டாளா? அவளுக்கு மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. இனிமே எங்க அப்பாவே நினைச்சாலும் அவ மனசை மாத்த முடியாது. அதத்தான் உங்ககிட்ட நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலான்னு வந்தேன். உன் அப்பா மேல அவளுக்கு இருக்கிற கோபம் பொய் கோபம் இல்ல, உண்மையான கோபத்துல தான் இருக்கா. தப்பி தவிர உங்க அப்பா அவ கண்ணில் மாட்டினாரு, பீஸ் பீஸா வெட்டி போட்டுருவா. சரி, அப்போ தீபா கிட்ட அப்பாவோட அட்ரஸ் கொடுத்து அனுப்பலாமா? நீ வேற, என் தங்கச்சி நான் கொலகாரியெல்லாம் பார்க்க விரும்பல. சரி மாமா, எப்ப கல்யாணம்? மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் எப்படி 2 மாசத்துல அமைஞ்சிடும் நினைக்கிறேன். அப்போ எங்களுக்கு இன்விடேஷன் வைப்பீங்கல்ல? என்ன முத்து இப்படி கேள்வி கேட்குற? உன் வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் இன்விடேஷன். தீபாக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு நீ தானே காரணம். என்ன மாமா இது ஆவுனா இதே சொல்றீங்க? நான் செஞ்ச உதவி வெறும் அனில் செஞ்ச உதவி மாதிரி தான். என்ன அனில் செஞ்ச உதவி? அனில்னா சாதாரணமா? ராமாயணத்துல இருக்கிற முக்கியமான கேரக்டர்ல அனில் ஒண்ணு, அதை புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட வாய் கொடுத்து மீள முடியுமா? சரி, எனக்கு ஒரு நல்ல ஸ்வீட்டா வாங்கி கொடுத்து எனக்கு ஆபீஸ் வாசல்ல இறக்கி விட்டுருங்க. வண்டி எடுங்க, போலாம். போலாம், ஏறு. என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ லேட்டு? உங்களுக்காக எவ்வளவு நேரமா நல்ல விஷயத்தை வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்கிறது. நல்ல விஷயமா? என்ன விஷயம் சொல்லு. நீங்க சொன்னீங்கல்ல, மீனோட வேப்பஞ்சல ரெடி ஆனதுக்கு அப்புறமா அவளுக்கு தெரியாம எடுத்துட்டு வான்னு சொன்னீங்கல்ல. ஆமா, எடுத்துட்டு வந்துட்டியா? எங்க அது வேப்பஞ்சல? அது எங்க வீட்ல இருக்கு. வீட்ல இருக்கா? அப்ப மீனாக்கு தெரியாம வேப்பஞ்சல திருடிட்டே வந்துட்டியா? அது திருடணும்னு அவசியமே இல்ல. அந்த வேப்பஞ்சல தயாராறதே எங்க வீட்ல தான். அது எங்க அம்மா தான் ரெடி பண்றாங்க. அப்ப மீனா வேப்பஞ்சலை ரெடி பண்றதுக்கு வெளியே எங்கேயும் கொடுக்காம உங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டாளா? இல்லம்மா, எங்க அம்மா தான் வெளியே எங்கேயும் போய் சுத்த வேணாம், நானே ரெடி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாங்க. எங்க அம்மா உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 3/4 முடிஞ்சிருச்சு, இன்னும் 1 மணி நேரம் தான். சூப்பர். அப்போ வேப்பஞ்சலை ரெடி ஆனதுக்கு அப்புறம் நீயும் உங்க அம்மா கிட்ட போய், அம்மா வேப்பஞ்சலை நானே கொண்டு போய் மீனா அம்மா கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துரு. என்ன முடியுமா உன்னால? கண்டிப்பா முடியுமா. அப்போ முத்தான 3வது விரதத்தோட மீனாவோட சாப்டர் க்ளோஸ். அப்போ முத்தான 3வது விரதத்தோட மீனாவோட சாப்டர் க்ளோஸ். என்னம்மா இப்படி சொல்றீங்க? மீனாவோட வேப்பஞ்சலையில ஏதோ குந்தகம் பண்ணி விரதத்தை கெடுப்பீங்கன்னு பார்த்தா அவளை கொலை பண்ண நினைக்கிறீங்க? அது முடியுமாமா? முடியும். அதுக்கான ஏற்பாடும் பண்ணிட்டேன். எப்படிமா? அந்த வேப்பஞ்சலையில கருணாக்கு விஷம் தடவு போறேன். ஐயோ, பாம்பு விஷமா? நினைச்சாலே உடம்பு சிலுக்குதுமா. விஷயத்தை கேட்டது உனக்கு உடம்பு சிலுக்குதே. அப்ப அந்த வேப்பஞ்சலையை மீனா கட்டினா உடம்பெல்லாம் குளிந்துடும். உடலை விட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆயிடும். நிஜமா அப்படி நடக்குமாமா? பாத்துக்கிட்டே இரு. வேப்பஞ்சலையை மீனா கட்டின உடனே உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த வேர்வையும் விஷமும் ஒன்னானதுக்கு அப்புறம் உடம்பெல்லாம் அங்க நமிக்க ஆரம்பிக்கும். மீனாவுக்கு நமைச்சல் தாங்க முடியாம சொரிய ஆரம்பிச்சிடுவா. சொரிஞ்ச உடனே அங்கங்க கொப்பளம் ஆயிடும். வெயில் படப்பட கொப்பளம் எல்லாம் ஜாஸ்தி ஆகி உடஞ்சி ரத்தமும் சீழுமா கொட்டும். ஐயோ, போதும் போதுமா, கேட்கும் போது கொமட்டிக்கிட்டு வருது. அப்படி கொட்டும் போது பாதி சுயநினைவு போயிடும். அடுத்த 10-15 நிமிஷத்துல மீதி சுயநினைவும் போய் மீனாவோட உயிரும் போயிடும். இடையிலேயே அவளோட நிலைமைய பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பொழைக்க வச்சுட்டாங்கன்னா சான்ஸே இல்ல. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அப்படியே அட்மிட் பண்ணாலும் மீனா பூர்ணமா குணமாய் வெளியே வரதுக்கு 10-15 நாள் ஆகும். அதுக்குள்ள மீனாவோட விரதம் பாழாயிடும்ல. ஆமாமா, அதுக்கப்புறம் அவ வந்து விரதம் இருந்தாலும் புண்ணியம் இல்ல, அவன் நினைச்ச பலனும் கிடைக்காது, அவ புருஷனோட சேர்ந்து வாழவும் முடியாது. அதத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சரிம்மா, கருணாக விஷயம் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நீங்க எங்க போவீங்க? அதத்தான் நான் முதலே சொன்னேன்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணியாச்சுன்னு. நீ வேப்பஞ்சால ரெடி ஆனதுக்கு அப்புறம் உன்கிட்ட வாங்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நம்ம திட்டப்படி நம்ம நடந்துக்கலாம். சரிம்மா. சரி, நான் போயிட்டு வரட்டா? வாங்க. குட் மார்னிங் சார். வெல்கம் மிஸ்டர் மாதவன். சௌக்கியமா? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உட்காருங்க. இட்ஸ் ஓகே. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா? அதான் போன்ல நீங்க மாதவன் சொன்னதும் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல சார், இருக்கட்டும். இவங்க தான் சரவணோட சிஸ்டர். சரவணன் ஜாமீன்ல இருக்க அவங்க வீட்ல இருந்து யாரும் வரல, அதான் இவங்களை அழைச்சிட்டு வந்தேன். அப்படியா? சரி, இந்த ஃபார்ம்ல ஒரு சைன் பண்ணிட்டு போங்க.
ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் ஓகே சார் இங்கே சைன் பண்ணுங்க. அண்ணனை பார்க்கலாமா? சார் வித் யுவர் பெர்மிஷன் சரவணனை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாம். கான்ஸ்டபிள் இவங்களை கூட்டிட்டு போய் சரவணனை காட்டுங்க. ஓகே சார். நீங்க போங்க. தேங்க்ஸ் சார். ஓகே ஓகே போங்க. சரவணன், உங்களை பார்க்கறது வீட்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க. என்னது சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா பொய் கேஸ் தான் போட்டுருக்காங்க. ஒன்றும் ஆகாது, சீக்கிரம் வெளியே வந்துடும். புரியுதா? வீட்டில் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பொய் சொல்லாத. நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? பாவம் அம்மா அப்பா, அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன தலையெழுதுன்னே தெரில. நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே நம்பி நம்பி ஏமாந்துட்டே இருக்கிறோம். அப்பா பாவம், அந்த வடிவில் நல்லவன் நம்பினாரு. அவன் என்ன வேலை பண்ணியிருக்கான் பாரு. சரி விடு, அப்பாவோட நல்ல மனசுக்கும் அம்மாவோட நல்ல மனசுக்கும் நம்ம குடும்பத்துக்கு ஒன்றும் ஆகாது. நானும் ஒரு தப்பும் பண்ணலை, அதனால நானும் வெளியே வந்துடுவேன். நீ தேவையில்லாம ஃபீல் பண்ணாத. எப்படி சார் வருத்தப்படாமல் இருக்க முடியும்? உங்களை இந்த நிலைமையில பார்க்கும்போது மனசு கஷ்டமாக தானே இருக்கும். ஆமாங்க, அது எனக்கு புரியுது. அதனால தான் அப்பா வராமல் எவ்வளோ அமுச்சு வச்சிருக்காரு. ஆனால் என்ன பண்ண முடியும்? சரி, ஜாமீன் விஷயம் என்னாச்சு? நாளைக்கு தான் கிடைக்கும். சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா? நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடலாம். 2 நாள் வெயிட் பண்ணீங்க, இன்னும் 1 நாள் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டே ஆர்டர் வந்துருச்சுங்களா? இன்னைக்கு ஈவினிங் கிடச்சிரும். அதை எப்படியாவது கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிடுங்க. ஏன்னா நான் இந்த முயற்சியில் இறங்கக்கூடாதுன்றதுக்காக அந்த வடிவேல் என்னை பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளி இருக்கான். என்ன ஆனாலும் சரிங்க, அவன் ஜெயிக்கக்கூடாது, அவன் கடையை திறக்கக்கூடாதுங்க. அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். முடிஞ்சால் இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்குள்ள நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறேன். சார் தயவுசெய்து கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன், தள்ளி போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த வடிவேல ரொம்ப தப்பான ஆளுங்க. அவளாம் வாழ்க்கையில் ஜெயிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லை, அவனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கானே அந்த கண்ணப்பன், அவனையும் சும்மாவே விடக்கூடாதுங்க. ஆனால் தனி மனுஷனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவங்க 2 பேத்துக்கும் பாடம் கற்பிக்கலாங்க. உங்களுக்கு தோள் கொடுக்கறது பேர் உதவி இல்லை, அது என்னோட கடமை. உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேற்ற வேண்டியதும் என்னோட கடமை தான். நீங்கள் கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ்ங்க. சரி, அப்போது நாங்கள் கிளம்புறோம். சரி, இந்த பாரு, ஃபீல் பண்ணாத, சீக்கிரமே வந்துடுவேன். அப்பாவும் அம்மாவையும் பார்த்துக்கோ. ஆ, சரிண்ணே, கிளம்பு. போயிட்டு வரேன். ம். வண்டியில் இருங்க. என்ன டீப்பாக யோசிக்கிறீங்க உங்கள் அண்ணனை பற்றியா? ஆமா. ஏன் அண்ணனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல, வேற என்ன? எங்க அண்ணன் எங்க அப்பாவையும் அம்மாவையும் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. என் கூட என் அம்மா வராததுக்கு என்ன கோவப்படும் நினைச்சேன். ஆனா என்ன கொஞ்சம் கூட கோவப்படல. அப்பா மேலே கண்மூடித்தனமாக பாசம் வச்சுருக்கவங்க இந்த மாதிரி நேரத்தில் கோவப்படுவாங்க. ஆனால் உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காரு, அதனால தான் கோவப்படல. என்ன மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா அப்பா அம்மாவையும் தங்கச்சிங்களையும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் என் அண்ணன். எங்க அண்ணி மனசு மட்டும் ஏன் இன்னும் புரிஞ்சுக்காம இருக்குன்னு தெரியல. அதான் என் பெரிய கவலையும் கூட. இன்னும் சொல்லணும்னா எங்க அண்ணியோட மனசு யாருக்குமே வராது. ரொம்ப நல்ல கேரக்டர். அப்போ உங்க அண்ணி உங்க வீட்டில் இல்லை அப்படிதானே? ஆமா. உங்க அண்ணி ரொம்ப நல்ல கேரக்டர்னு சொல்றீங்க. அப்போ எல்லாரும் நல்லா புரிஞ்சு வச்சிருக்க உங்க அண்ணன் உங்க அண்ணியோட மனசையும் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாரு. அதுவும் அவங்கள பிரிஞ்சிருக்க இந்த நேரத்தில் உங்க அண்ணியோட அருமை அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அவரால் உங்க அண்ணியை ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கவலைப்படாதீங்க. அப்படின்னா எங்க அண்ணன் எங்க அண்ணியை நிச்சயமா ஏத்துப்பாருன்னு சொல்றீங்களா? அதுல சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பா ஏத்துக்குவாரு. அதுவும் சீக்கிரமே நடக்கும். அது மட்டும் நடந்துட்டா போதும். நான் கடவுள்கிட்ட பெருசா வேண்டிக்கிறது எதுவுமே இல்ல. இது சாதாரணமா ஒர்க் அவுட் ஆகிற விஷயம்.
இதுல பெரிய வேண்டுதல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அதனால இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க லைஃபை ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி கடவுள்கிட்ட வேற ஏதாவது வேண்டிக்கோங்க. நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. வக்கீல் பேசலன்னா பொழைக்க முடியாதுங்க. வக்கீல் வாய் திறந்தாலே பொய் தானே சொல்லுவாங்க. நீங்க எப்படி? தேவைப்படுறப்ப அடுத்தவங்களை காயப்படுத்தாத போய் தப்பு இல்லைன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. வள்ளுவர் சொன்னது இருக்கட்டுங்க. நீங்க பொய் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்பப்ப போய் சொல்லுவேன். அப்போ நீங்க பேசுனதுல எதுவும் பொய் இல்லையே. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை அதை மீட்கிறதுக்காக உங்க அப்பாவும் அண்ணனும் போராடுறாங்க. இந்த விஷயத்துல நான் எப்படிங்க போய் சொல்லுவேன்? ஐயோ, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்கன்னு சாதாரணமா தான் சொன்னேன். இல்ல, ஒருவேளை நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அதான். நான் உங்களை தப்பாவே நினைக்கல. சரி, போலாமா? ம். வணக்கம் தாயி. வணக்கம். சரி, கருணாக்கு விஷம் கொண்டு வந்துட்டீங்களா? கொண்டு வந்திருக்கேன் தாயி. ராத்திரி பூரா கர்நாடகத்தை தேடி விஷம் எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட்டுட்டேம்மா. என்ன பண்றது? அவசரமா தேவைப்படும் போது தானே சொல்லி அனுப்ப முடியும். முன்னாடி தெரியாது இல்லையா? சரி, இந்தாங்க பணம். இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுக்கோங்க. என்ன தாய் இது? கல்லுல முள்ளுலையும் புரண்டு பாம்பை பிடிச்சி விஷத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு இந்த பணம் கட்டுப்படி ஆகுமா? சரி, இந்த பணத்தையும் வச்சுக்கோங்க. இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா தாய். நீ நினைச்ச காரியம் ஜெயமாவும். சந்தோஷமா போயிட்டு வா. சரி, நான் வரேங்கய்யா. தாயே, எந்த காரியத்துக்கு எப்ப விஷம் வேணும்னாலும் இந்த உடுமனை தேடி வராம இருந்துடாத. சரி, தேவைப்படும் போது கண்டிப்பா வரேன். சரி தாய், போயிட்டு வா. சரி, வரேங்கய்யா. நீ நினைச்சது நல்லபடியா நடக்கும். வக்கீல் சார், வக்கீல் சார், வந்துருச்சு சார், வந்துருச்சு. என்னையா பதறாத, என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க சார், எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டே ஆர்டர் வந்துருச்சு சார். ஸ்டே ஆர்டரா? ஐயோ சார், 24ஆம் தேதிக்குள்ள வராதுன்னு சொன்னீங்களே சார், ஆனா வந்துருச்சே சார். நான் கண்ட கனவெல்லாம் மண்ணா போச்சு சார். ஐயோ கடவுளே, அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். அநியாயமா ஒரு அப்பாவிய கொன்ன பாவம் உனக்கு தான் சேரும். யோ சுமாரியா, இப்ப சரவண ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துட்டானா? இல்ல சார், இன்னும் ஸ்டேஷன்ல தான் இருக்கான். அவன் ஜாமீன்ல வெளியே வர்றதுக்கு 1 வாரம் ஆகும்னு சொன்னீங்கல்ல. அவன் ஜாமீன்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டே ஆர்டர் அனுப்புவான்னு சொன்னீங்கல்ல. எல்லாமே பொய்யா போச்சே சார்.
ஐயோ சார் பயமா இருக்கு சார். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல சார். இப்போ எனக்கு என்ன சார் பதில் சொல்ல போறீங்க? சரவண ஸ்டேஷன்ல இருந்துகிட்டே இப்படி புத்திசாலித்தனமா ஸ்டே ஆடுறான்னு போனா எதிர்பார்க்கவே இல்லை. அவன் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ள வர 24ஆம் தேதி நம்ம கடையை திறந்தலான்னு நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு இந்த ஐடியாவை யார் கொடுத்திருப்பாங்க? அதுக்கு ஏன் சார் யோசிக்கிறீங்க? நீங்க எனக்கு ஐடியா கொடுத்த மாதிரி அவன் வக்கீல் அவனுக்கு ஐடியா கொடுத்துருக்க போறாரு. அந்த வக்கீல் உங்களை விட புத்திசாலியா இருப்பார் போல இருக்கு. யோ வாய் முடியா. என்னையா பெரிய புத்திசாலி? புத்திசாலி இந்த ஸ்டே ஆர்டர் அனுப்பிட்டா அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டானா? இந்த ஸ்டே ஆர்டர் வெறும் பொம்மை துப்பாக்கி. இதை வச்சு சுட்டு கொள்ள முடியாது, மிரட்டதான் முடியும். இதை விட எவ்வளவு பெரிய முட்டுக்கட்டை வந்தாலும் அதை கட்ட வரலாலே தள்ளிட்டு போயிட்டு இருப்பான் இந்த கண்ணப்பன். நான் இந்த ஸ்டே ஆர்டருக்கு ஸ்டே வாங்கி காட்டுறேன். நீ 24ஆம் தேதி கடையை திறக்கிற, போதுமா? போதும் சார், அது போதும் சார். அப்புறம் ஏன் பொம்பளை மாதிரி புலம்புற? அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் தாண்டி ஸ்டே ஆர்டர் வந்தாலும் நஷ்டஈடு விவகாரத்தை வாதாடி ஸ்டே ஆர்டர் உடைச்சு காட்டுவேன்னு சொன்னல? ஆமா சார், சொன்னீங்க சார். சொன்னல, அதைத்தான் இப்ப செய்ய போறேன். நமக்கு தான் வெற்றி கிடைக்கும், அந்த நம்பிக்கையோடு இரு. சார் 24ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாள் தான் சார் இருக்கு. அதுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடந்துருமா சார்? நடக்கும். நான் நினைச்சா எதையுமே நடத்தி காட்டுவேன். எப்படியாவது நடத்தி காட்டிருங்க சார். நான் என் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேன் சார். பூசாரி கிட்ட அருள் வாக்கு கேட்டேன் சார். அமாவாசை அன்னைக்கு, அதாவது 24ஆம் தேதிக்குள்ள கடையை திறக்கலனா அதுக்கப்புறம் கடையை திறக்கவே முடியாதான் சார். அதுக்காக தான் சார் இவ்வளவு கெஞ்சி கேட்கிறேன். எதுக்கே கெஞ்சி கேட்கிற? 24ஆம் தேதிக்குள்ள கடையை திறக்க ஆர்டர் வரலனா என்ன வந்து கேளு. அது போதும் சார். இப்போதான் சார் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை வந்துச்சுல, போய் போஸ்ட் அடிச்சு கடையை திறந்து கல்லாப்பட்டில உட்கார் போ. சரிங்க சார், வரேன் சார். முள்ளி, சொன்ன மாதிரி 1 மணி நேரத்துல வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். எங்கம்மா விஷம் கொண்டு வரேன்னு சொன்னீங்க? இதுதான் கருணாக விஷம். இந்த விஷத்தை வேணும்னா நீ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறியா? ஐயோ நான் மாட்டேன்பா. நான் சும்மா தான் சொன்னேன். நான் கூட எங்க தீட்டின மரத்துல பதம் பார்த்துருவீங்களோன்னு பயந்துட்டேன். நான் என்ன அவ்வளவு கேவலமானவளா? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். சரி, இந்த விஷத்தை எடுத்துட்டு போய் மீனா நாளைக்கு கட்டிக்க போற அந்த வேப்பஞ்சேலை மேல ஊத்தி விட்டுரு. அதுக்கப்புறம் மீனா அவ்வளவுதான். பாவம், காட்டுல பிறந்த ஏதோ ஒரு கருணாக பாம்புக்கு கோயில்ல இருக்கிற மீனா பலியாக்க போறான்னு விதி. விதி அப்படி இருக்கும்போது யாரால மாத்த முடியும்? இதோ இந்த விஷத்தை எடுத்துட்டு போய் மீனா நாளைக்கு கட்ட போற வேப்பஞ்சேலையில ஊத்தி விட்டுரு. அதுக்கப்புறம் அது விஷச்சேலை ஆயிடும். அப்புறம் நீயும் நானும் மனசு வச்சா கூட மீனாவோட உயிரை காப்பாத்த முடியாது. ஏன் கோயில்ல இருக்கிற அம்மனை மனசு வச்சா கூட மீனா உயிரை காப்பாத்த முடியாது? விதியை யாராலையும் மாத்த முடியாது. இதோ இந்த விஷத்தை எடுத்துட்டு போய் மீனாவோட வேப்பஞ்சேலையில தடை விட்டுரு. அப்புறம் அது மலர் விளையாடும். என்னது மலர் வளையமா? ஆமா, செத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக அவங்க மேல மாலை சாத்துவாங்க. அதுக்கு பேர் தான் மலர் வளையம்னு சொல்லுவாங்க. இந்த விஷத்தை அந்த வேப்பம் புடையில தடுவுனா அது மலர் விளையாடும்ல, அதான் அப்படி சொன்னேன். சரிங்கம்மா, கொடுங்க. மீனா, இன்னையோட உன் சகாப்தம் ஓவர். நாளையிலிருந்து ஏன் சகாப்தம்? நாளையிலிருந்து சரவண மாமாக்கு நான் பொண்டாட்டியாக போறேன். அதை யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது.
தாயே பராசக்தி, நாளைக்கு நான் என்னோட உடம்புகள் எல்லாத்தையும் உதறிட்டு இந்த வேப்பஞ்சாலையை மட்டும் ஆடையா உடுத்திக்கிட்டு நீயே சரணாகதின்னு என்ன உன்கிட்ட அர்ப்பணிக்க போறேன். என் உடல் பொருள் ஆவி அத்தனையும் உன்னோட ஐக்கியமாக போறேன். இந்த மொத்த விரதத்தையும் நான் எதுக்காக இருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும். எங்க குடும்பத்தை போட்டு உலுக்கிக்கிட்டு இருக்கிற எங்க எதிரிகளோட அட்டூழிய ஒழியணுங்கிறதுக்காக, நாங்க இழந்த பொண்ணும் பொருளும் திரும்ப எங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக, எங்க குடும்பத்துல அன்பும் அமைதியும் பரவணுங்கிறதுக்காக, எல்லாத்துக்கும் மேல என் மாமா என்னை ஏத்துக்கிட்டு என் கூட வாழணுங்கிறதுக்காக தான் நான் இந்த சம்ஹார விரதத்தையே இருந்துட்டு இருக்கேன். இதுல முதல் 2 விரதம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சுது. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முதல் 2 விரதம் முடியும் போதே நாங்க இழந்த சொத்துக்களை மீட்கிறதுக்கான அறிகுறிகள் தெரிஞ்சுது. ஆனா இந்த 3வது விரதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் புருஷனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. இதை எப்படிமா என்னால தாங்கிக்க முடியும்? அவர் அங்க எவ்வளவு சோதனை வேதனைகளை அனுபவிக்கிறாரோ என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. நீதான் அவர் அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கணும். செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. நீதான் அவரை காப்பாத்தணும். என்னோட இந்த 3வது விரதம் முடியறதுக்குள்ள நீ அவரை நிச்சயம் அதுல இருந்து விடுவிக்கணும். உன்னையே நம்பி என்ன உன்கிட்ட அர்ப்பணிச்சிருக்கிற. என்னை ஏமாத்திராதம்மா. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் என் புருஷ குடும்பம் எல்லாத்தையும் மறந்து நாளைக்கு இந்த விரதத்தை ஆரம்பிக்க போறேன். என்னை கைவிட்டுறாதம்மா. மேனகா, என்னாச்சு? எதுக்கு போன்ல அழுதுகிட்டே முக்கியமான முடிவு எடுக்கணும் உடனே வான்னு சொன்ன? ஆமாண்டி, சுப்பு என்னை ஏமாத்த பாக்குறான். ஏன் போன் பண்ணா எடுக்கிறது இல்லையா? ஆமா, போன் பண்ணா எடுக்கிறது இல்ல. அதனால நான் 2 தடவை நேர்ல போய் எப்ப என்ன பொண்ணு பார்க்க வரீங்கன்னு கேட்டேன். 2 தடவையும் 2 நாள்னு டைம் கேட்டுட்டு கடைசியில வரவே இல்லடி. போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஏமாத்துறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதை எப்படி ஏமாத்த முடியும்? வயித்துல குழந்தை கொடுத்துட்டு ஏன் கல்யாணம் பண்ணாம நீ ஏமாத்துறன்னு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து கேட்க வேண்டியதானே? எல்லாம் கேட்டாச்சு. பேசி பேசி ஏமாத்தி என்ன அனுப்பி வச்சிடறான். இப்ப எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல. அதான் கர்ப்பத்தை கலைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்குதான் உன்னை வர சொன்ன. சத்தியமா இனிமே சுப்புவை நம்ப முடியாதுடி. விஷயம் எங்க வீட்டுக்கு தெரியறதுக்குள்ள அபார்ஷன் பண்ணிடணும். எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணிடி ப்ளீஸ். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இப்போ உனக்கு 4 மாசம். டாக்டர் அன்னைக்கு என்ன சொன்னாங்க? கர்ப்பத்தை கலைக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, மறந்துட்டியா அத? நான் அதை மறக்கலடி. ஆனா எப்படியாவது கலைச்சிடணும். நம்ம வேற ஏதாவது டாக்டரை போய் பார்க்கலாமா? எந்த டாக்டரை போய் பார்த்தாலும் டைம் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த தப்பான யோசனையை தூக்கி போட்டுட்டு எப்படியாவது சுப்பு மனசை மாத்த பாரு. அவன் மனசை மாத்த முடியும்னு எனக்கு தோணலடி. ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டான். இனி அவன் கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? என்ன மேனகா இவ்வளவு சாதாரணமா சொல்றியே? நாளைக்கு அவமானப்பட போறது அவன் இல்ல, நீதான். அவன் ஆம்பளை. அவனை மிரட்டி தான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும். எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன்னு கூட நான் மிரட்டி பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் அவன் பயப்படுற மாதிரி தெரியலடி. நீ மறுபடியும் போ, எங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேளுன்னு சொல்லு. இல்லனா அவன் சொன்ன மாதிரியே கோயில வச்சு தாலி கட்ட சொல்லு. முடியாதுன்னு சொன்னா போலீஸ்க்கு போவேன்னு மிரட்டு. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவெடுக்கலாம். இந்த விஷயத்துல போராடினாதான் ஜெயிக்க முடியும்.
இப்ப போய் நீ அவனை பாரு. சரிடி, நான் போய் பாக்குறேன். சரி மேனகா, நான் வரேன். வாங்க வாங்க, அடுத்த வாரம் எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாம் சுமூகமா முடிஞ்சிரும். கவலைப்படாதீங்க, வந்துருங்க வந்துருங்க. அக்கா ஆ வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை நாள். உங்க வீட்டு பூஜை அறைக்கு சிவன் வாசம் பண்ண போறாரு. இனிமே உனக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுக்கா. இந்தாங்க குடுறா, இந்த பொக்கிஷத்தை வாங்கி முதல்ல பூஜை ரூம்ல வைங்க. சிவ சிவா, ரொம்ப சந்தோஷம். சரி மாறி, அக்கா. அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு வா. சரிக்கா. ஓ, பணத்தை ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சிட்டீங்களா? இப்படிதாங்க இருக்கணும். செய்வன தெரிந்த செய்யு செய்யறவங்களுக்கு தான் பெரிய மனுஷங்கன்னு பேரு. இந்தாங்கக்கா. இந்தாங்க, நீங்க 2 பேரும் உங்க 4 கையால சந்தோஷமா இந்த பணத்தை வாங்கிக்கங்க. 500 கோடிக்கு பெட்டி சிறுசா இருக்க. இதுல முதல்ல 500 கோடி இருக்குன்னு நான் சொல்லவே இல்லையே. 1 கோடி தான் இருக்கு. என்ன 1 கோடியா? இத முதல்ல அட்வான்ஸா வச்சுக்கங்க. அப்பா நல்ல வேலை, அட்வான்ஸ் சொல்லலைன்னா என் இதயமே நின்று போயிருக்கும். நெஞ்ச நீ விட்டுக்க. இத பாருங்க, பிசினஸ்னு வந்துருச்சுன்னா நான் ரொம்ப நேர்மையா நடந்துப்பேன். இந்த 1 கோடி ரூபாவை வாங்கிட்டு கலசத்தை வச்சுட்டு போங்க. மீதி பணத்தை எப்ப கொடுப்பீங்க? இன்னும் 1 வாரத்துல இத ஃபாரின் பார்ட்டிக்கு விக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத வித்ததுக்கு அப்புறமா இதுல வர பணத்துல 3ல 2 பங்கு எனக்கு, 1 பங்கு உங்களுக்கு தான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அந்த 1 பங்கே 500 கோடியை தாண்டும். சந்தோஷம் தானே? அடடடடா, முதல்ல நீங்க சொன்னதை செஞ்சாலே போதும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நீங்க சொல்லாதையும் சேர்ந்து செய்ய போறீங்க. இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லக்கா. தம்பி, அக்கா சொன்னதை கேட்டுல உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ பரம சந்தோஷம். அப்புறம் என்ன, கை நீட்டி பெட்டி வாங்கி போவா. சிவ சிவா, ஓம் நமச்சிவாய. சம்போ மகாதேவா. இந்த நமோ நமோ நமச்சிவாய. அப்ப நாங்க வரட்டுமாக்கா? ரொம்ப நன்றி. 2 நாளைக்கு ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வணக்கம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். வணக்கம். இந்த சொர்ணா 500 கோடி கொடுத்துடுவாடா. வாங்கடா வாங்க, 2 பேருக்கும் சேர்த்து வைக்கிறேன். அப்ப பார்வதி. பார்வதி சாக்ஷாத் அந்த மகாசக்தி பார்வதியுடைய முக லட்சணம் அப்படியே உன்கிட்ட இருக்குமா? ஆமா, நீ எங்கிருந்து வர? அங்கிருந்து. அங்கிருந்துனா எங்கிருந்து? அங்கிருந்து, தூரத்துல இருந்து. ஓ, ரொம்ப தூரத்துல இருந்து வரியா? ரொம்ப நல்லாவே பதில் சொல்ற. சரி, உனக்கு என்ன வேணும்? பழம் தரவா? வேண்டாம். வேற என்ன வேணும்? நீங்க உட்காந்துட்டே தூங்குனீங்க. இது தூக்கம் இல்லம்மா,
தியானம். ஓஹோ. ஆமா, இது என்ன? இது ஒரு சேலை, வேப்பஞ்சேலை. உங்க அம்மா வீட்ல புடவை கட்டுவாங்கல்ல, அதே மாதிரி இதுவும் ஒரு சேலை. இலையா இருக்கு. ஆமா, மொத்தம் வேப்பிலை தான். ஒரு அக்கா இந்த வேப்பஞ்சேலைய கட்டிக்கிட்டு விரதம் இருக்க போறா. அவ கொண்டு வந்து வச்சிருக்கா. சரி, நான் வரேன். உங்க அம்மா தேடுவாங்கல்ல, நீ போ. நானும் தியானம் பண்ணணும். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகித் திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார். முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தையன்றே. சேலக்காரி, 8 வகை சித்தியும் கை வரணும்னு என்கிட்டயே வேண்டிக்கிறியா? வேண்டிக்க காலம் கழியும் போது அது உனக்கு கை வரும். அம்மா, வாமீனா, உன் தத்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிட்டியா? முடிச்சிட்டு வந்துட்டேம்மா. இப்ப நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா 3வது விரதத்தை ஆரம்பிச்சிருவேன். தாராளமா ஆரம்பி. அதுக்கு முன்னாடி நீ போய் வேப்பஞ்சலியை கட்டிக்கிட்டு வா. நீ வந்ததுக்கு அப்புறம் உனக்கு விரத முறைகளை மறுபடியும் நான் ஞாபகப்படுத்துறேன். சரிம்மா. என்னம்மா புடவைய காணோம்? ஆமா, வேப்பஞ்சலியை காணோம். யார் எடுத்திருப்பா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேனே. என்னம்மா இது? தெய்வத்துக்கு முன்னாடி வச்சு புடவை எப்படிம்மா திடீர்னு மாயமா மறையும்? ஐயோ கடவுளே, எப்பவுமே நான் விரதத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் தடங்களா வரும். இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படி ஒரு சோதனையா? வேண்டாமா, வேண்டாம். கடவுளே, எப்படியாவது அந்த சேலைய என் கண்ணில் காட்டு. மீனா, பதட்டப்படாத. மனசுல அவ நம்பிக்கையை வளர்க்காதமா. நம்பிக்கையோட இரு, கிடைச்சிடும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. நான் விரதத்தை ஆரம்பிக்கலான்னு நினைக்கும் போது இப்படி ஆயிடுச்சே. ஒருவேளை என் விரதத்துல ஏதாவது குறை இருக்குமாமா? என் மனசு ஒரு நிலையில இல்லம்மா. பதறாத மீனா, கிடைச்சிடும். ஆமா, இது என்ன? இது ஒரு சேலை, வேப்பஞ்சேலை. இப்பதான் ஞாபகத்துக்கு வருது மீனா. நான் தியானத்துல இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு இங்க வந்தா. வந்து என் தியானத்தை கழிச்சு வேப்பஞ்சேலைய காமிச்சு அதை பத்தி என்கிட்ட விசாரிச்சா. நானும் அவளுக்கு பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் போறேன்னு சொல்லி அவ போயிட்டா. நானும் தியானத்துக்கு போயிட்டேன். ஒருவேளை அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து வேப்பஞ்சேலையை எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். அரியா பொண்ணு, சின்ன பொண்ணு, ஆசைப்பட்டு எடுத்திருக்கலாம் இல்லையா? அவளை தேடி கண்டுபிடிச்சா வேப்பஞ்சேலை நிச்சயம் கிடைச்சிடும். இப்ப திடீர்னு போய் அந்த பொண்ண எப்படிமா தேடி கண்டுபிடிக்கிறது? அம்மா, இந்த பொண்ணுதான் நீங்க சொன்ன பொண்ணான்னு பாருங்க. அம்மா, இந்த வேப்பஞ்சேலை எனக்கு நல்லா இருக்கா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் எங்க மூச்சையே நிக்க வச்சுட்டியேம்மா. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒரு அக்கா விரதம் இருக்கிறதுக்காக இதை கொண்டு வந்து வச்சிருக்கான்னு சொன்னா இல்லையா? ஆமா.
அப்படி இருக்கும்போது இதை நீ எடுத்துக்கிட்டு போகலாமா? தப்பில்ல? தப்பில்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது வேணும். அது சரி, உனக்கே இதை நான் கொடுத்துடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த அக்கா விரதம் இருக்கணும். அதுக்கு இந்த வேப்பஞ்செலியை கட்டி கொடுமா. அவங்க விரதம் முடிஞ்ச உடனே உனக்கே கொடுத்துடுறேன். கண்டிப்பா தரணும். கண்டிப்பா தரேன். சரி, இப்ப போய் இதை கட்டி கொண்டு வாமா. கழட்டி கொண்டு வரேன். அம்மா, இப்ப இந்த பொண்ணு அந்த ஆடையை உடுத்தினதுனால அது பழசாயிடுச்சு இல்லம்மா? அதை நான் திரும்ப உடுத்திக்கிட்டு விரதம் இருந்தா தெய்வக்குத்து ஆயிடாதா? ஆகாது. குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தெய்வம் உடுத்தினதை திரும்ப உடுத்துறதுக்கு குடுப்பனை வேணும். கவலைப்படாத. சரிம்மா. அக்கா, ரொம்ப நன்றிம்மா. மீனா, போய் இதை உடுத்திக்கிட்டு வாமா. அம்மா, நான் இப்பதான் முதல் முறையா வேப்பஞ்சலை உடுத்துறேன். நீங்க வந்து எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும்மா. நிச்சயமா வா.